பிரைஸ் தி லார்ட். ஏஞ்சல்ஸ் ப்ரேயர் டைம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். இன்னைக்கு தேர்ஸ்டே எல்டர்ஸ்க்காக ப்ரேயர் பண்ணுற டைம். ஸோ இன்னைக்கு எல்டர்ஸ்க்காக ப்ரேயர் பண்ணும்படி தெரிந்து கொண்ட வசனம் 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். பெரியவர்களே, வயதை கடந்து நிறைய வியாதிக்குள்ள கஷ்டப்படுறீங்களா? பிபி இருக்கு, சுகர் இருக்கு, ஏகப்பட்ட வியாதி இருக்கு, கேன்சர் இருக்கு, நிறைய வியாதியில் கஷ்டப்படுறீங்களா? இன்னைக்கு உங்களை பார்த்தா கர்த்தர் சொல்றார், இன்னைக்கு நம்ம ஜெபம் பண்ண போறோம். நிச்சயமா கர்த்தர் விடுதலை கொடுப்பார், சுகத்தை கொடுப்பார். எசேக்கியா ராஜா பார்க்கும்போது எசேக்கியா ராஜாக்கு வியாதி வந்துச்சு, அதுவும் மரண தருவாயில் இருந்தார். ஸோ டெத்து இதுக்கு போயிட்டார். அப்போ ஏசாயா தீர்க்கதரிசி போய் சொல்றாரு, அவ்வளோதான், இனி நீ பிழைக்க மாட்ட. ஸோ என்னென்ன செய்யணுமோ, சாகிறதுக்கு முன்னாடி என்னென்ன செய்யணுமோ செஞ்சுக்கோ அப்படின்னு சொல்றாரு. ஆனால் எசேக்கியாவால் அந்த வார்த்தையை தாங்கவே முடியல. அவர் எப்படி அழுது ஜெபம் பண்றார் பார்த்தீங்களா? 3ஆம் வசனம். கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையாய் இருந்து உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நன்மையானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும். 3 காரியம் இன்னைக்கு அப்படி ஜெபம் பண்ண போறோம். இவ்வளவு வருஷத்துல வயது ஏற வியாதி வருது, சாகிற தருவாய் வரைக்கும் வருது, வலி அதிகமா இருக்கு, பார்க்கறதுக்கு ஆள் இல்லை. அப்படிப்பட்டவங்க இன்னைக்கு இந்த வார்த்தை சொல்ல முடியுமா உங்களால? கர்த்தாவே, நான் உண்மையா இருந்தேன், மன உத்தமமா இருந்தேன் என்பதை நினைத்தருளும். உமது பார்வைக்கு நலமானதை மட்டும்தான் நான் செஞ்சேன். என்னை நினைத்தருளும். இன்னைக்கு அப்படி உங்களால ஜெபம் பண்ண முடியுமா? உண்மையா இருந்தீங்களா? அந்த உலகத்துல உத்தமமா நடந்தீங்களா? அவருடைய பார்வைக்கு நலமானதை மட்டும் நீங்க செஞ்சீங்களா? அப்படி செஞ்சிருந்தா இன்னைக்கு அந்த கர்த்தர் எப்படி எசேக்கியா ராஜாக்கு உடனே சுகத்தை கொடுத்தாரோ, உங்களுக்கும் சுகத்தை கொடுப்பார். அழுது ஜெபம் பண்ற. ஒருவேளை நீங்க உண்மையா இல்லை, உத்தமமா இல்லை, அவர் பார்வைக்கு செம்மையானபடி நடக்கலைன்னா இன்னைக்கு அதற்கு மன்னிப்பு கேட்டு அந்த சுகத்தை பெற்றுக்கொள்வோமா? அன்புள்ள ஆண்டவரே, எங்கள் பரம தகப்பனே, அப்பா, இன்னைக்கு விசேஷமா எல்டர்ஸ்க்காக, வயோதிபர்களுக்காக உடைய பாத்துல வருகிறோம் சுவாமி. தகப்பனே, அப்பா, அவர்களுக்கு என்னென்ன வியாதிகளாக இருக்கோ தெரியல, 40+ ஆனாலே ஒவ்வொன்றா வந்துடுது சுவாமி. அப்பா, நிறைய வியாதி, ப்ரெஷர்னால கஷ்டப்படுறாங்க, சுகர்னால கஷ்டப்படுறாங்க, ஹார்ட் ப்ராப்ளத்தினால கஷ்டப்படுறாங்க, லேடிஸாக இருந்தால் யூட்ரஸில் ப்ராப்ளம் கஷ்டப்படுறாங்க, கேன்சர்னால கஷ்டப்படுறாங்க. அப்பா, வியாதி 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 முடியல, மாத்திரை சாப்பிட்டு முடியல, அது மாத்திரை வாங்க கூட காசு இல்லை, இப்படிலாம் கஷ்டப்படுறாங்க. அப்பா, வேற வழி இல்லாம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல போய் தஞ்சமா இருக்காங்க. அப்பா, மனமிரங்கும் சுவாமி. இன்னைக்கு ஆண்டவரே, எல்டர்ஸ் ஆண்டவரே, வியாதினால கஷ்டப்படுகிற ஒவ்வொருவருக்காக உடைய பாதத்துல வருகிறோம். அப்பா, வியாதினால கஷ்டப்படுகிற ஒவ்வொருவருக்காக உடைய பாதத்துல வருகிறோம். அப்பா, இறங்கும் ராஜா. எசேக்கியா அன்னைக்கு கதறி அழுதாரு. நான் உண்மையும் மன உத்தமமாய் நடந்தேன், உமது பார்வைக்கு நல்லதை மட்டும் செஞ்சேன் என்பதை நினைத்தருளும் என்று மிகவும் அழுதார். நாங்களும் அழுது ஜெபம் பண்றோம். அப்பா, இறங்கும்
இறங்கும் இறங்கும். அப்படி உண்மையும் உத்தமமாய் நடந்த வயோதிபர்களை இப்படி கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நான் உண்மையா நடந்தேனே, நான் உத்தமமா நடந்தேனே, எனக்கே இவ்வளவு வேதனை, எனக்கே இவ்வளவு பெரிய வியாதி, என்னால முடியலையே, என்னால தாங்க முடியலையேன்னு சொல்லி கதறி அழுறாங்களா? தகப்பனே இறங்கும் ஐயா, இறங்கும் ஐயா, இறங்கும் ஐயா. நீ சொல்லி விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், நான் உன்னை குணமாக்குவேன். கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை குணமாக்குவேன். உன் விண்ணப்பத்தை கேட்டேன், நீ உன் கண்ணீரெல்லாம் நான் பார்த்தேன். எவ்வளவு அழுது கண்ணீர் விட்டுருப்பீங்க, அதை பார்க்கிற கடவுள் ஒருத்தர் இருக்கிறார். நம்முடைய கர்த்தர் இருக்கிறார். அதை பார்க்கிற கர்த்தர் நமக்கு இருக்கிறார். குணமாக்குகிற கர்த்தர் நமக்கு இருக்கிறார். அவர் குணமாக்குவார், குணமாக்குவார். அந்த மூன்று காரியம் உண்மையா அந்த உலகத்துல வாழ்ந்தீங்களா? உத்தமமா நடந்தீங்களா? கர்த்தருடைய பார்வைக்கு மட்டும் நல்லதை செஞ்சீங்களா? அப்பா, அப்படி என்னால சொல்ல முடியாதுன்னு சொல்றீங்களா? நான் உண்மையா நடக்கல, நான் உத்தமமா நடக்கல, அவர் பார்வைக்கு நல்லதை நான் செய்யல அப்படின்னு புலம்புனா கூட இப்போ நம்ம அவர்கிட்ட மன்னிப்பு கேட்போம். அப்பா, என்னை மன்னிச்சிருங்க சுவாமி, என்னை மன்னிச்சிருங்க சுவாமி. அப்பா, நாங்கள் உண்மையா என்னால் நடக்க முடியல, நடக்கணும்னு நினைச்சேன் ஆனா முடியல, உத்தமமா இருக்கணும்னு நினைச்சேன் அதனால முடியல, உங்க பார்வைக்கு மட்டும் நல்லதை செய்யணும்னு நினைச்சேன் ஆனாலும் எனக்கு முடியல. அப்பா, அப்படிப்பட்ட பெரியவர்களை, அப்படிப்பட்ட வயோதிபர்களை கூட நீங்க நிறைத்தரணும் சுவாமி. அப்பா, அவங்கள மன்னிங்க ராஜா, அவங்கள மன்னிங்க ராஜா. என்ன தப்பு செஞ்சிருந்தாலும், என்ன ஆண்டவரே உண்மை இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருந்தாலும் இப்பொழுது அவர்களை மன்னியும், அவர்களை மன்னியும், அவர்களை மன்னியும், அவர்களை மன்னியும். மன்னிக்கிற தேவன். அப்பா, வியாதியின் கொடு படுத்த படுக்கையில் இருக்கீங்களா? பேரலிட்டிக் அட்டாக்ல படுத்த படுக்கையில் இருக்கீங்களா? எல்லாருக்கும் பாரமா இருக்கிறேனே நினைக்கிறீங்களா? ஹல்லேலூயா. அப்பா, அப்பா, திமிர்வாதக்காரனை எழுப்பின தேவன். அப்பா, இவங்களை சுகப்படுத்துங்க சுவாமி. அப்பா, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொன்னீரே. அந்த வார்த்தையின்படி பூரண சுகத்தை கொடுங்கப்பா, பூரண சுகத்தை கொடுங்கப்பா. எசேக்கியாவை ஆண்டவரே உடனடியாக சுகப்படுத்தினீர். அழுது ஜெபித்த போது சுகப்படுத்தினீர். அழுது ஜெபிக்கிறோம், அழுகிறோம், அவர்களுக்காக நாங்கள் அழுகிறோம். அப்பா, என் கூட இந்த வீடியோ பார்த்து என் கூட ஆண்டவரே சேர்ந்து, ஆண்டவரே வயோதிபர்களுக்காக, வியாதியால கஷ்டப்படுற வயோதிபர்களுக்காக, மரண தருவாயில் இருக்கிற வயோதிபர்களுக்காக, எழும முடியாமல் படுத்த படுக்கையாக இருக்கும் வயோதிபர்களுக்காக, அப்பா உமக்கு உடைய பாத்துல வருகிறோம் ராஜா, நம்முடைய பாத்துல வருகிறோம் ராஜா, நம்முடைய பாத்துல வருகிறோம் ராஜா. பூரண சுகத்தை கொடுக்கிற தேவன், பூரண சுகத்தை கொடுக்கிற தேவன் இப்பொழுது இறங்கும் ஐயா, இறங்கும், இறங்கும், இறங்கும். எந்த பாவம் ஒருவேளை தடையா இருந்தாலும் அதை மன்னியும், மன்னியும், மன்னியும். எசேக்கியாவை போல கதறுக. அப்பா, அப்பா, உண்மையா இருந்தேனே, எனக்கே இவ்வளவு பிரச்சனை, நான் மன உத்தமமாய் நடந்தேனே, எனக்கே இவ்வளவு கஷ்டம், இந்த உலகத்துல என்னால முடியலையே, என்னால தாங்க முடியலையே, என்னோட வியாதியின் கொடுமையை தாங்க முடியலையே, என்னை பார்க்க யாருமே இல்லையே என்று கதறாங்க சுவாமி. அப்பா, நினைத்தருளும், நினைத்தருளும், நினைத்தருளும் சுவாமி, நினைத்தருளும். அன்று எசேக்கியாவுக்கு சொன்னீங்களே, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், நான் உன்னை குணமாக்குவேன். கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை குணமாக்குவேன், குணமாக்குவேன் சொன்னாரு, குணமாக்கிட்டாரு. இப்போதும் அழுது சோம்படுகிற ஒவ்வொருவருக்கும் சுகத்தை கொடுக்கிறார். அழுது சோம்படுகிற ஒவ்வொருவருக்கும் சுகத்தை கொடுக்கிறார், பூரண சுகத்தை கொடுக்கிறார். உங்க படுத்த படுக்கையிலிருந்து ஆண்டவர் எழும்பி அப்பா நல்ல திடமாய் வாழ கிருபை தருவார், தருகிறார். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். கோடானு கோடி நன்றி, கோடானு கோடி நன்றி, கோடானு கோடி நன்றி. அப்பா, என்னோடு ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் நன்றி அப்பா. அப்பா, ஒவ்வொரு நாளும் இந்த 10 நிமிஷம் ஒருவேளை நாங்கள் நல்லா இருக்கலாம், எங்கள் உடம்பு நல்லா இருக்கலாம், ஆனால் அப்பா நாங்கள் மற்றவர்களுக்காக
ஜெபிக்கிற ஒரு கிருபை எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி அப்பா. எல்லா வயோதிபர்களுக்காக அப்பா, முட்டு வலியினால் கஷ்டப்படுகிறவர்களுக்காக அப்பா, முட்டு தேய்மானமாச்சு நடக்க முடியலேன்னு கஷ்டப்படுகிறவர்களுக்காக அப்பா, எல்லா கம்ப்ளைண்ட்ஸ்க்காகவும் அப்பா அவருடைய பாதத்தில் வருகிறோம் அப்பா. அங்கேயாவது மயங்கி விழுறேனே, ப்ரெஷர் அதிகமாயிடுச்சேங்கிறவங்களுக்காக அப்பா நேரே இறங்குவீராக. தனியாக கடந்து தவிக்கிற, கிட்னி ஃபெயிலியரில் தவிக்கிறவங்களுக்காக, கால் ஸ்டோன் ஆண்டவரே, கிட்னி ஸ்டோன், எல்லா பிரச்சனையில் வலியில் தவிக்கிறவர்களுக்காக அப்பா, லங்ஸ் ப்ராப்ளத்தில் தவிக்கிறவர்களுக்காக, பிரெயின் டியூமரில் கஷ்டப்படுறவங்களுக்காக, எல்லா கேன்சர், ஃபைப்ராய்டு யூட்ரஸ், எல்லா பிரச்சனையும் தவிக்கிறவர்களுக்காக அவருடைய பாதத்தில் வருகிறோம் சுவாமி அப்பா. அவங்க கண்ணீரை பாரும், அவங்க அழுற கண்ணீரை பாரும், அவங்க விண்ணப்பத்தை கேளுங்கப்பா. எசேக்கியாவுக்கு ஆண்டவரே அந்த விண்ணப்பத்தை கேட்டு ஜெபிக்கிற உதவின சுகமாக்கின கர்த்தர் இன்னைக்கு எங்களோடு கூட இருக்கிறேன். நாங்கள் எல்லாம் இணைஞ்சு சோம் பண்றோம். அப்படிப்பட்ட எல்லா வயோதிபர்களுக்கும் நீர் பூரண சுகத்தை கொடுத்து அவங்கள உமக்கு சாட்சியா இன்னும் வாழ அப்பா ஆண்டவரே. அன்னைக்கு எசேக்கியா ராஜாவுக்கு 15 வருஷத்தை கூட்டி கொடுத்தீர், அதுவும் திடகாத்திரமாய் வாழ கிருபை கொடுத்தீர். அந்த சுகவீனத்தில் இல்லை, முற்றிலுமா விடுதலை கொடுத்து திடகாத்திரமாய் வாழ கிருபை செஞ்சிரையா. அதே போல அப்பா, வியாதியில கொடுமையில கஷ்டப்படுற ஒவ்வொருவரையும் நீர் குணமாக்கி அவங்களுக்கு பூரண சுகத்தை கொடுத்து அவங்க ஆயுளையும் நீட்டி கொடுக்கறதற்காக நன்றி சொல்கிறோம். ஒருவேளை அவங்களுக்கு இன்னும் நிறைய கடமை இருக்கலாம். எசேக்கியா ராஜாட்ட ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றாரு, அவ்வளவுதான், டைம் முடிஞ்சு போச்சு, உன்னோட கடை இதெல்லாம் நிறைவேற்று. டெத் வந்தாச்சு. ஒருவேளை அவர் அழுதுருக்கிறாரு, ஏன்னா ஒருவேளை அவர் நிறைய கடமையை முடிக்காம இருந்திருக்கலாம், நிறைய காரியங்கள் இன்னும் இருந்திருக்கலாம். ஸோ அதையெல்லாம் முடிக்கிறதுக்காக கூட ஒரு 15 வருஷம் கூட்டி கொடுத்தாரு. அதே போல் உங்களுக்கும் இன்னும் உங்கள் கடமை முடியலையா? ஐயோ, நான் இப்பவுமே உயிர் போயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்? இதை எப்படி முடிப்பேன்? என் மக கல்யாணத்தை நான் எப்படி முடிப்பேன்? என் மகனை அப்படியே விட்டுட்டு போக முடியாதே அப்பா அப்படின்னு கதறி அழுறாங்களா? எங்கள் குடும்பத்தை அப்படியே நான் விட்டுட்டு போக முடியாதே அப்பா. அப்படிப்பட்டவங்களுக்கு ஆயுசை நீட்டி கொடுங்கப்பா, கூட ஆயுசை நீட்டி கொடுங்க ராஜா. அவங்க கடமையெல்லாம் முடிக்கிற வரைக்கும் அப்பா, அவங்க குழந்தைக்கு கல்யாணம் பண்ணுற வரைக்கும், இன்னும் அவங்களுக்கு என்னென்ன தேவை இருக்குதோ, என்னென்ன கடமை இருக்குதோ எல்லாவற்றையும் முடிக்கிற வரைக்கும் அப்பா நீர் ஆயுசை கூட்டி கொடுக்கிற தேவனாயிருக்கிறேன். ஆயுசை கூட்டி கொடுக்க தேவனாயிருக்கிறேன். சுகத்தோடு பலத்தோடு வாழ ஆண்டவரே உங்களுக்கு உதவி செய்ய போகிறீர். உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி ராஜா. உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம், உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். பூரண சுகத்தை கொடுக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இருதயத்தை தொடுங்க, அந்த ஹார்ட்டை தொடுங்கப்பா. ஹல்லேலூயா. அந்த ஹார்ட்ல இருக்கிற பிளாக்ஸ் எல்லாம் எடுத்து போடுங்க சுவாமி. இனிமே அந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்க கூட அது அவங்களுக்கு பலன் இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலை ஆண்டவரே, உம்மால மட்டும்தான் அதை சுகப்படுத்த முடியும், உம்மால மட்டும்தான் சுகத்தை கொடுக்க முடியும். தேவையில்லாத கவலைகள், பாரங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போடுங்கப்பா. இந்த உலகத்துல சந்தோஷமா நிம்மதியா அப்பா, ஹெல்த்தியா வெல்த்தியா இந்த உலகத்துல வாழ கிருபை தாங்க. சுகத்தோடும் பலத்தோடும் ஆரோக்கியத்தோடும் வாழ கிருபை தாங்க. செய்த எல்லா கிரியைகளையும் நினைத்தரும், உண்மையாய் இருந்ததை நினைத்தரும், உமக்கு முன்பாக அப்பா உங்க பார்வைக்கு நலமானதை மட்டுமே செய்து அவங்களை நினைத்தரும், நல்ல காரியங்களை செய்து அவங்களை நினைத்தருளும். பூரண சுகத்தை கொடுங்கப்பா, ஆயுசை கூட்டி கொடுங்க. தேங்க்யூ ஜீசஸ். நீர் மாத்திரம் மகிமைப்படும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். வயதாகிட்டேன்னு கவலைப்படாதீங்க. என்ன வியாதியா இருந்தாலும் உங்களை சுகப்படுத்துகிற தேவன் இருக்கிறார். பூரண சுகத்தை கொடுக்கிற தேவன் இருக்கிறார். உங்க விண்ணப்பத்தை கேட்டார், உங்க கண்ணீரை கண்டார், உங்களுக்கு பூரண சுகத்தை கொடுப்பார். நாங்கெல்லாம் சேர்ந்து ஜெபிச்சிருக்கிறோம். நிச்சயமா அந்த ஜெபத்துக்கு பதில் உண்டு. உங்க கடமைகள்லாம் முடிக்கிறதுக்கு இன்னும் உங்க ஆயுசை கூட்டி கொடுப்பார். God bless you.